சண்டே ஈவினிங் மாட்டு சாலை ஃபுல்லாகவே ஒரே ஈயா கொசுவாக இருந்துச்சுங்க. லட்சுமி ஃபுல்லாக ஈக்கடியிலே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களால சுத்தமாக தாங்கவே முடியலேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணலான்னா வேப்பந்தலை போட்டு புகை போட்டால் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மழையும் பெஞ்சிருந்துச்சுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுத்தமாக பற்ற வைக்கவே முடியல. எப்படியோ போராடி அதை எதையும் போட்டு செரவெல்லாம் போட்டு எப்படியோ பற்ற வச்சுட்டோங்க. பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வேப்பந்தலை போட்டு அதை புகை போட்டால் மாட்டிக்கிட்டு இருக்க கொசு எல்லாமே கொஞ்சம் போயிருங்க. டெய்லியும் ஈவினிங் இந்த மாதிரி பண்ணுனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொசு கடிச்சா எப்படி வலிக்குது, அதே மாதிரி தான் 1000க்கு மேலே கொசு அதை போட்டு கடிச்சிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லி ஈவினிங் ஒரு 2 days once ஆகுது இந்த மாதிரி பண்ணிடுவோம். அது மழை காலத்துலலாம் கொசு ரொம்ப நிறையாவே இருக்குங்க. ஃபுல்லாக புகையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வெளியிலையும் காட்டினா எங்கள் வீட்டுக்கிட்ட மோஸ்ட்லி ஃபுல்லாக தண்ணி எல்லாமே ட்ரைனேஜாக போகிறதுனால கொசு அதிகமாக வராது. எதுக்கும் வீட்டுக்கிட்டையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் தாங்க தாளிச்சிட்டு இருந்தேன். இப்போவும் எங்கிட்ட மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்கள் என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க, பேபிக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நான் லரன் குட்டிக்கு இப்போது 2.5 months பக்கம் ஆகுது. நான் நைட் மட்டும் டைப்பர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் இந்த கியூட்ஸில் டைப்பர்ஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட சர்ஃபேஸ் லேயர் வந்துட்டு 100% காட்டனால் செஞ்சுக்கிறனால ரேஷஸ் எதுவுமே வரதில்லை. நான் நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு போட்டு விட்டுருவேங்க. ஸோ அவனுக்கு இது வரைக்கும் எந்த ரேஷஸும் வரலைங்க. ஸோ இது வந்துட்டு கியூட்ஸில் டைப்பர்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். பேஜ் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த எலாஸ்டிக் எல்லாமே கொடுத்துக்கனால அவனுக்கு வியர் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுவும் அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லைங்க எதுவுமே. ஏன்னா இது வந்துட்டு மற்ற டைப்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள்.